ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாக்கில் பாருங்கள் மஷ்ரூம் ஃப்ரை செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மஷ்ரூம் ஃப்ரை வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்வோமோ அதே மாதிரி மஷ்ரூம் ஃப்ரை இன்றைக்கி செய்ய போகிறேன். இது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ அதுக்கு கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அது கூட கொஞ்சம் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெறும் பூண்டு மட்டும் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வாசனைக்காக பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க. இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுவோம். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் சீரகம் சோம்புத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமே இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுவோம். பாருங்கள், இப்படி நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா இந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வெளியாகும் பாருங்கள். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து தண்ணியே ஊற்றலைங்க. இது எல்லாமே இந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணி தான். வதக்க வதக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியாயிரும். அதனால் தண்ணி ஊற்றனே தேவையில்லை. இதிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம வந்து இறக்கணுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சமாக ட்ரை ஆகி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வறுவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை இறக்கலாம். இன்னும் ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து நல்லா சூடான சாதத்துக்கு அது மாதிரி டிஃபனுக்குமே சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.